வணக்கம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்த நாளை தைப்பூசமாக கொண்டாடுகிறோம். தை மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று இந்த தைப்பூசமாகும். இது பலவிதமான பிரச்சனைகள், குறைகளை தீர்க்கக்கூடிய மிக அற்புதமான நாள். இந்த நாளில்தான் ஆண்டிக்கோலத்தில் பழனி மலை மீது நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை பராசக்தி சூரபத்மனை அழிக்க ஞானவேல் வழங்கினாள் என்பது சிறப்பு. இதன் காரணமாகத்தான் மற்ற முருகனின் படை வீடுகளை காட்டிலும் பழனியில் தைப்பூச விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இங்கு தைப்பூச விழாவானது 10 நாள் விழாவாக நடைபெறும். பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றப்பட்டு இந்த விழா நடத்தப்படுகிறது. இந்த பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றப்படுவதற்கும் ஒரு காரணம் உண்டு. இக்கோவிலில் சிவன் அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது. கோவிலின் பிரதான தெய்வமாக பெரியநாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளன. கோவிலுக்குள் வரும்போது முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாளை தரிசிக்க முடியும். எனவே காலப்போக்கில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார். அதனால்தான் தைப்பூச விழாவிற்கான கொடி முருகன் சன்னதிக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திலேயே ஏற்றப்படுகிறது. தைப்பூச விழாவின் 7ஆம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இக்கோவிலிலிருந்தே புறப்பட்டு வீதி உலா வரும். தைப்பூச நாளில் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்று நிறைய திருநீர் அணிந்து விரதத்தை தொடங்கலாம். வீட்டில் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டு, குறிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டு கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்தர் கலிவெண்பா உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையிலிருந்து மாலை வரை படிக்கலாம். வேலைக்கு செல்பவர்கள் அதிகாலையிலேயே பூஜை செய்து முருகன் போற்றி பாடிவிட்டு வேலைக்கு செல்லலாம். எந்த வேலை செய்வதானாலும் ஓம் சரவணபவ என்னும் திருமந்திரத்தை உச்சரித்தவாறே செய்வது நல்லது. விரதத்தில் இருப்பவர்கள் காலை மதியம் இருவேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். மாலை வேளையில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது. அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை சாப்பிடலாம்.